பெரிய மகாவித்வான். எத்தனை பாட்டு பாடுறாங்க? 8. கிருஷ்ணனாலே 8 தான் அர்த்தம். அதனால 8 பாட்டு பாடுறான். நமஸ்காரம். நான் எனது குருவான மாஸ்டர் நல்லையன் விநாயகமூர்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்லி நான் என் பாடல்களை ஆரம்பிக்கிறேன். பொதுவாக கிருஷ்ணனுக்கு டான்ஸ் தான் அவ்வளோ பிடிக்கும். கிருஷ்ணனுக்கு பொதுவாக எந்த நாமாவளி கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா. இந்த பாடல் தேஜோ மயானந்தே எழுதினார். இந்த பாடல் பாடும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பக்தாளா க்ஷேமமா இருக்கணும்னா இந்த ஒரு பாடலை கண்ணை மூடி பெருமாளை நினைக்கணுமா. இந்த பாட்டு பாடும்போது பெருமாள் சொல்லுவாருன்னா, நான் இந்த பாடல் பாடும்போது எனக்கு மழை வேணும்னு சொல்லுவார். கரெக்டாக நம்மளுக்கு பெருமாள் இப்போ மழையை தந்திருக்காரு. ஸோ இந்த பாடலின் ராகம் யாமன் மற்றும் தாளம் ஆதி. பாடியவர் தேஜோ மயானந்தே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. சச்சிதானந்த கோவிந்த மாதவா, அச்சுதானந்த நாராயண ஹரே. சச்சிதானந்த கோவிந்த மாதவா, அச்சுதானந்த நாராயண ஹரே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. நாராயண ஹரே, நாராயண ஹரே. அடுத்ததாக கண்ணன் வருகின்ற நேரம். ராகம் மாஞ்சி, தாளம் ஏகதாளம், கம்போசர் பத்துக்குடி வெற்றிட சொல்றாங்க. இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம பீச்சுக்குலாம் போவோம். அந்த இடத்துல சொல்றாங்க, பீச்ல ஒரு தென்றல் வருது. தென்றல்னா அங்க காற்று வருது. நம்ம தென்றலை வேடிக்கை பார்ப்போம் அந்த அறைகளை. ஆனா அங்க சொல்ற பத்துக்குடி வெற்றிட சொல்றாங்க, தென்றலை வேடிக்கை பார்க்காது, தென்றலை பார்க்க. இப்ப கண்ணன் வருகின்ற நேரம் இது. தென்றலை பார்ப்பியா கண்ணனை பார்ப்பியான்னு கேட்டு ஒரு சிறிய நாமசக்தியிலிருந்து எழுதியுள்ளார். அந்த கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம். கண்ணன் வருகின்ற கண்ணனுக்கு வரா. இப்ப நீங்க தென்றலும் அறையில இருக்க தென்றலை பார்த்தா என்ன அர்த்தம்? கண்ணனை பார்க்கணுமா இல்லைன்னா கடலோரத்துல இருக்க அறைய பார்க்கணுமா அப்படின்னு ஒத்தக்குடி வெற்றிட சொல்றாரு கேட்கிறாரு. அதுக்கு அவர் எல்லாரும் கண்ணன் தான் பார்க்கணும், இல்ல யாரும் அறைய பார்க்கக்கூடாது, கண்ணன் தான் நமக்கு எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொல்றாரு. அதுவே கண்ணன் வருகின்ற நேரம், கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் என்று கண்டு கட்டித்தது பாரம். கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் என்று கண்டு கட்டித்தது பாரம். கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் என்று கண்டு கட்டித்தது பாரம். காலத்திலே ஓலக்குயிலோசை கிடையாத தரமான குழதிசை கேளும். அதாவது காலத்திலே ஓலக்குயில் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் புல்லாங்குழல இருந்து வாசிக்க ஆரம்பித்தா புல்லா காலம்னா இசை. காலத்திலே ஓலக்குயில், குயில்கள், மயில்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடுமா. கிருஷ்ணர் பக்தால் மட்டும் ஆட மாட்டாராம், குயில் பறவைகள் எல்லாரும் ஆடுவாங்க. அதான் காலத்திலே ஓலக்குயில் ஓசை கிடையாது. அந்த ஓசை பக்தாளுக்கு மட்டும் கேட்காது, அந்த உலகத்திற்கு சராசரி ஜீவன் புல்லுக்கு கூட கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது காலத்திலே ஓலக்குயில் ஓசை கிடையாது தரவான குழலிசை வேண்டும். அதாவது தரவான குழலிசை நம்ம கேட்டு கிருஷ்ணரை பத்தி காட்டு சொல்றது. காலத்திலே ஓலக்குயில் ஓசை கிடையாது தரவான குழலிசை கேளும். காலத்திலே ஓலக்குயில் ஓசை கிடையாது தரவான குழலிசை கேளும். ஓல ஆவி எல்லாம் குழல் மீடும். இந்த பாட்டு ஒத்தக்குடி வெற்றிட சொல்றாரு. இந்த பாட்டு பாட்டா மயில் குயில்கள் மட்டும் வராது, போன ஆவிகள் கூட திரும்பி வரும்னு சொல்றாரு. அதே போன ஆவி எல்லாம் குடம் நீடும். சல்ல சல்ல டபிட்டோரும்
பட்டதும் வல்லை கண்ணன் வருகின்ற முல்லை என இல்லை எங்கும் கண்டதும் பட்டதும் வல்லை இது கனவோ அழகெனவோ இது தரமாறிடுமல ஒரு காலமும் பொய் ஒன்றும் சொல்ல எங்கள் கண்டனின்றி வேறில்லை ஒரு காலமும் பொய் ஒன்றும் சொல்ல எங்கள் கண்டனின்றி வேறில்லை. அதாவது இது கனவா நிலவா காலம் எதுவுமே போய் சொல்லாது. அப்ப கிருஷ்ணன் கனவா இல்ல இது நினைவுதான் சொல்றாரு. ஒரு காலமும் பொய் ஒன்றும் சொல்ல எங்கள் கண்டனின்றி வேறில்லை. தாழிமழல் நீக்கு நோக்கும் முல்லை பார்க்கும் என்ன சௌகியமா என்று கேட்கும். தாழிமழல் நீக்கு நோக்கும் முல்லை பார்க்கும் என்ன சௌகியமா என்று கேட்கும். ஒத்துக்குடி வெற்றிட சுப்பிரன் சொல்றாரு, இந்த தாழிமழல்னா இந்த அறைகள் கூட கேட்குமா? என்ன கிருஷ்ணனுடைய சௌக்கியமா இருக்கான்னு கேட்கும். அதான் சொல்றேன், தாயை மகள் நீக்கு நோக்கும் முல்லை பார்க்கும் என்ன சௌகியமா என்று கேட்கும். அட மொழி பேசுற இதுவோ பொய்தானே வரும் மாதவன். அட மொழி பேசுற இதுவோ வரும் மாதவன். அட மொழி பேசுற இதுவோ வரும் மாதவன். முத்து மடியில் சேர்வோ அங்கே மெத்த மெத்த பேசினேனோ அங்கே மெத்த மெத்த பேசினேனோ அங்கே மெத்த மெத்த பேசினேனோ அங்கே மெத்த மெத்த பேசினேனோ இந்த கண்ணில் கழித்தது பாதும் இது கண்ணன் வருகின்ற நேரம். இது கண்ணன் வருகின்ற நேரம். எந்த கண்டு கழித்தது பாதும் ஓ தென்றல் கண்டு கழித்தது பாரும். இது கண்ணன் வருகின்ற நேரம். கரையோரம் தென்றல் கண்டு கழித்தது பாரும். காலத்திலே மோனன் குயிலோசை கிடையாத தரமான குழல் இசை கேடும் போதாவியதா புலன் நீடும் சல்லடமிட்டோடும் நதி பாடும் வரம் தங்கி தங்கி சுடம் நாடும் நல்ல குடிவாடி மனமாடி மழையாதவரோ துள்ளி துள்ளி அது பார்க்கும் புகழ் சொல்லி சொல்லி இசை பாடும் அது துள்ளி துள்ளி இசை பாடும் புகழ் சொல்லி சொல்லி இசை பாடும். கண்ணன் என்னை கொக்கும் முல்லை எனவில்லை எங்கும் கண்டதும் பட்டதும் வல்லை கண்ணன் வருகின்ற முல்லை என இல்லை எங்கும் கண்டதும் பட்டதும் வல்லை நல்ல குடிவாயில் மனமாடி நுழையாதவர் போல கண்ணன் வருகின்ற முல்லை என இல்லை எங்கும் கண்டதும் பட்டதும் வல்லை கண்ணனை போக்கும் முல்லை என இல்லை எங்கும் கண்டதும் பட்டதும் வல்லை. இது கனவோ அழகெனவோ ஒரு காலமும் ஒன்றும் சொல்லுக்கு கண்ணன் வருகின்ற நேரம். கரையோரம் எங்கள் கண்டு கழித்தது பாரும். ஒரே நிமிஷம்
Settle about transport department ಎಲ್ಲ ಬೇಸಿದೆ ಬಟ್ ಅವರ್ ಕರೆಕ್ಟರ್ நம்ம எல்லாரும் சிறு வயசுல கேள்விப்பட்டிருக்கோம் மாலை சாத்தினார் என்று பாடல். அந்த பாடலுக்கு எடுக்கப்பட்ட அதே ராகத்தில் பாலகிருஷ்ணனை கிருஷ்ணன் பாலனா இருந்த போது என்ன குறும்புகள் பண்ணியிருந்தார் கோவர்தன மலைகள் யமுனை தன்னை பெண்களை இப்படிதான் அழைத்து வந்து பேசுகிறார். அந்த எல்லாமே இந்த ஒரு பாடல காணணும். இந்த பாடலின் ராகம் சங்கராபரணம் மற்றும் தாளம் ஆதி தாளம். பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே ஓ பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே பாலகிருஷ்ணன் நீலவண்ணன் வேணுகானம் செய்கிறார் செய்கிறான் செய்கிறார் வேணுகானம் செய்கிறார் 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 வேணுகானம் செய்கிறார் பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே கோபால கிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே புன்னை மரத்தில் ஏறிக்கொண்டு புல்லாங்குழலை ஊதுகிறார் புன்னை மரத்தில் ஏறிக்கொண்டு புல்லாங்குழலை ஊதுகிறார் 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 புல்லாங்குழலை ஊதுகிறார் 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 புல்லாங்குழலை ஊதுகிறார் பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே கோபாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே கோபாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே உடலிலேறி புரியிலிருந்து வெண்ணெய் திருடி திங்குகிறான் உடலின் மேலே குழியிலிருந்து வெண்ணெய் திருடி திங்குகிறான் 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 வெண்ணெய் திருடி திங்குகிறான் 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 வெண்ணெய் திருடி திங்குகிறான் பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே கோபாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே வாழி மண்ணை உண்ட பின்பு யசோதையிடம் காட்டினான். அதாவது இந்த நேரத்தில் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணன் குடும்பத்தனம் பண்ணும்போது வாழிருக்க மண்ணெல்லாம் எடுத்து அவன் வாழ்க்கையை போட்டு எங்க ராதா என்ன சொல்றாள், ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ற, உனக்கு என்ன அவன் கேட்கிறான். நீ வாய ஆரம்ப சொல்லும் போது சொல்றாரு வாழி மண்ணை உண்ட பின்பு யசோதையிடம் காட்டினான். அதாவது என்ன காட்டினான்னா காட்டினான் காட்டினான் உலகத்தையே காட்டினான் 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 உலகை காட்டினான் பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே கோபாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே கோவர்தன மலையை தாரை குடையால் இழுத்து காக்கின்றார். இப்ப சொன்ன மாதிரி கோவர்தன மலையை கிருஷ்ணன் குடையா பிடித்து காக்கினான். அவர் அப்படியே கோவர்தன மலையை தூக்கல, அது பொதுவா குடையா பிடித்து காக்கின்றான். அது மக்களை மட்டும் அவர் காப்பாற்றல. ஆக்களைனா பசுக்கள் மாடுகள், மக்களை மட்டும் இல்லாமல் ஆக்களையும் பசுக்களையும் அந்த கோவர்தன மலையால் காக்கின்றான் என்பதை கோவர்தன மலையை தாரை குடையால் பிடித்து காக்கின்றான் 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 மக்களை தான் காக்கின்றான் 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 ஆக்களையும் காக்கின்றான் 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 உலகத்தையே காக்கின்றான் 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 உலகை காக்கின்றான் பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே கோபாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே கோபாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே
சாரதியாக பாரத போரை ஓட்டினார். பார்த்தனுக்கு சாரதியாக பாரத போரை ஓட்டினான் 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 குருட்சேத்திரத்தில் ஓட்டினான் 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 குருட்சேத்திரத்தில் ஓட்டினான் பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே அவன் நீலவண்ணனே. அடுத்ததாக திரும்பியும் ஒத்தக்குடி வெங்கட சுப்பையர் பாடிய சுவாகதம் கிருஷ்ணா என்னும் பாடலின் ராகம் மோகனம் மற்றும் தாளம் ஆரி. மதுராபுரி சரணா மிருதுவரணா மதுசூதனித ஸ்வகதம் கிருஷ்ணா சரணாகதோ கிருஷ்ணா. மதுராபுரி சரணா மிருதுவரணா மதுசூதனித ஸ்வகதம் கிருஷ்ணா சரணாகதோ கிருஷ்ணா. மதுராபுரி சரணா மிருதுவரணா மதுசூதனித ஸ்வகதம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்வகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா இத ஸ்வகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா இத ஸ்வகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. भोगधात्र सुलभ सुपुष्पतंत्र खडपा भोगधात्र सुलभ सुपुष्पतंत्र खडपा कस्तूरी दिनराज महिमा प्रधाना भोगधात्र सुलभ सुपुष्पतंत्र खडपा भोगधात्र सुलभ सुपुष्पतंत्र खडपा कस्तूरी दिनराज महिमा प्रधाना स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा इद स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा. मथुरापुरी सरणा मृदुवदना मधुसूदना इद स्वागतं कृष्णा. तकदरि दुदुनक कीट तकदि 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 कीट तकदि स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा. அடுத்ததாக முதல் ஸ்வரஜதி ராடவேணு கோபாகானா என்னும் பாடல் விலகரி ராகத்தில் ஆதி தாளத்தில் பாட்டனம் சுப்பிரமணிய ஐயர் எழுதியுள்ளார். இந்த கிருஷ்ணன் பாடல் நந்தலாலா நந்தகோபாலா கிருஷ்ணா மூன்று அவதாரங்களையும் ஒரே பாடலில் காண முடியும். அதுவே ராடவேணு கோபாகானா ராதித சர்க்குணலய சீதா ராடவேணு கோபாகானா ராதித சர்க்குணலய சீதா ரசாச்சாரே ரவேணு மாருவாரி கோபலே ரசாச்சாரே ரவேணு மாருவாரி கோபலே ரவேணு கோபாகானா ராதித சர்க்குணலய சீதா ராரவேணு கோபாகானா ராதித சர்க்குணலய சீதா ராதித சர்க்குணலய சீதா. நந்தகோபாலா நந்தகோபாலா ನೀವಿನಿಂದು ಬೋದಾಲ ನೀವಿಂದುಲ ಸರಮಣ ಮದಿಲೋ ಮುದವರಗಣ ತೆರುಳುಗರಿಯರ ಪಲುಮಾರುವರವ ಪುನರಿನ್ ಪಿಲಚಿನ ಪಲುವ ಪುನರಗ ಪುರ ಹರಿಮರದ ಮರಿಮರಿನ ಅರದ ಪುತ್ರೋ ರಾಮುರ ರಾಮವರ ರಾಮವರ ಬೇರ ಐ ಮಧುಗನುಯಿ ನರನುಯಿ ಸುಗಸಿರಿ ಚಿಕ್ಕೋರ ಆ ಕೋರಿತ ನಿಂಪುನ್ನ ತೆಂದ ಮುನಿಯಂದ ಕೇಳನು ನೀ ಚಂದ ಬರುವ ಪುರ ಕರಮುನ ಛೇ ಮರಿಮರಿ
ಮೇರ ಆಯಿ ಮಧುಬನುಯಿ ಹುಗವನುಯಿ ಸೊಗಸಿನಿ ಚೆಕ್ಕೋರ ವೇಣು ಗೋಪಾಲರಾಧಿತ ಗುರು ಜಯಶೀಲ ಜಯಶೀಲ அடுத்ததாக ஒரு பிருந்தாவன சாலையில வனமாரி வாசுதேவா தாரம் மாதி பாடியவர் ராஜகோபாலா பாகவதர். வனமாரி வாசுதேவா வனமோகன ராதாரமணா வனமாரி வாசுதேவா வனமோகன ராதாரமண வனமோகன ராதாரமண வனமோகன ராதாரமண வனமோகன ராதாரமண சசிவதன சரசித நயனா ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண வனமாரி வாசுதேவா வனமோகன ராதாரமண வனமாரி வாசுதேவா வனமோகன ராதாரமண சசிவதன சரசித நயனா ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண 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 பாற்கடலில் பள்ளி கொண்ட பரநாம ராதாரமண. இது என்ன சொல்றாருன்னா முதல் ஸ்டாண்டா கிருஷ்ணரை பத்தி பார்த்தோம். ரெண்டாவது வரியில கிருஷ்ணர் ரங்கநாத அவதாரம் இருக்கிறது. பாற்கடலில் பள்ளி கொண்ட யார்? பாற்கடலில் பள்ளி இருப்பார் ரங்கநாதர். பாற்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதாரமணா பாற்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதாரமணா பரந்தாமா ராதாரமண பரந்தாமா ராதாரமணா பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்க ராதாரமணா பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்க ராதாரமணா வனமாலி வாசுதேவா வனமோகன ராதாரமணா வனமாலி வாசுதேவா வனமோகன ராதாரமண மனமோகன ராதாரமண வனமோகன ராதாரமண சசிவதன சரசித நயனா ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண ஜகன்மோகன ராதாரமண வெண்ணையுண்டமாயவரே கண்ணனி ராதாரமண வெண்ணையுண்டமாயவரே கண்ணனி ராதாரமண வெண்ணையுண்டமாயவரே கண்ணனி ராதாரமண பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்க ராதாரமண 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 ರಾಧಾರಮಣ ತಗ ಧಕಕೆನ ಧಮುನಲಿ ಮೋಗಿ ಕಪಡಿ ಸಪೀನ ತಗ ಧಕಕೆ ಧಮುನಲಿನ மோகி கபடி சபி. இதுவரை நம்ம இந்த பாட்டை தமிழ்ல பாடணும். இப்ப தெலுங்குல பாட போறோம் இதே பாடல். தக ధకకెన ధమునలి மோகி கபடி சபீன தக ధకకెన ధమునలి மோகி கபடி சபி சரசர தய சூரத சேசரி கிருபாகே சரசர தய சூரத சேசரி கிருபாகே கோபி கோபால தர ராஜ மந்திரவாಯಿ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಭಜೋ ಬೃಂದಾವನ ಚಂದ್ರಬಲ್ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಭಜೋ ಬೃಂದಾವನ ಚಂದ್ರಬಲ್ ನಂದ ಗೋಪಾಲ ಬಲ್ ನವನೀತ ಚೋರ ಬಲ್ ನಂದ ಗೋಪಾಲ ಬಲ್ ನವನೀತ ಚೋರ ಬಲು ರಾಧೆ ಮುರಾರೇ ರಾಧೆ ಮುರಾರೇ ರಾಧೆ ಗ್ರಹರಾಧೆ ರಾಧೆ ಗಣರಾಧೆ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋಪಾಲ
அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம். कौन कहते हैं भगवान आते नहीं, कौन कहते हैं भगवान आते नहीं, हम मीरा के जैसे बुलाते नहीं. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம். கவுன் कहते हैं कि भगवान आते, कृष्ण भगवान வராரு. ஆனா மீரா பாய்க்கு நீ சொல்லுன்னு சொல்ற. कौन कहते हैं कि भगवान आते नहीं, हम मीरा के जैसे बुलाते नहीं. அதுவா மீரா பாய்னா என்ன சொல்லுன்னு சொல்றாரு. हम मीरा के जैसे बुलाते नहीं, अच्युतम केशवम कृष्ण दामोदरम रामनारायणम जानकी वल्लभम. कौन कहते हैं भगवान खाते नहीं, कौन कहते हैं कि भगवान खाते नहीं, राम मीरा के जैसे खिलाते नहीं. अच्युतम केशवम कृष्ण दामोदरम रामनारायणम जानकी वल्लभम. अच्युतम केशवम कृष्ण दामोदरम रामनारायणम जानकी वल्लभम. कौन कहते हैं भगवान सोते नहीं. அதான் சொன்னா கிருஷ்ணனுக்கு தூங்கணும். கிருஷ்ணன் தூங்கினா பிரம்மமே இருக்குமே, அவனுக்கு கிருஷ்ணன் தூங்கணும். அதாவது சொல்றாள், கிருஷ்ணன் மட்டும் தூங்கினால் அதை வேடிக்கை பார்க்கணும். வந்து கிருஷ்ணன் தூங்கினா அந்த பரபிரம்மம் எப்படி முயற்சிட்டு இருக்கும், கிருஷ்ணன் இல்லாம எப்படி இந்த பரபிரம்மம் இருக்கும்னு சொல்றாள். சோ அதுக்கு சொல்றாரு, கிருஷ்ணன் தூங்கினா பரபிரம்மமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகும். ஆனா வந்து என்ன சொல்றது, கிருஷ்ணன் தூங்கும் போது அழகை பார்க்கணும். அவர் தூங்குற அழகு நம்ம தான் நம்ம தாய் கருவோடு இருக்கும் போது நமக்கு ஒரு பிரம்ம ஞானம் ஒன்று இருக்கும். அந்த பிரம்ம ஞானம் நம்ம எப்ப எல்லாரும் ஒரு தாய் வயிற்றுலேருந்து வெளில வரும்போது அந்த பிரம்ம ஞானம் சடாரி, அந்த சடாரிய வந்து இருப்பாங்களாம். குழந்தைய பிறக்கும் போது அழுதுன்னா குழந்தை தாயோட கருவறையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு பிரம்ம ஞானம் இருக்கும். அப்ப வந்து இன்டெலிஜென்டா இருக்கும். நம்ம எல்லாரும் அதோட தான் இருக்கிறோம் பல பேர். ஸோ பிரம்ம ஞானம் இருக்கும் போது அந்த பிரம்ம ஞான சடாரியை எடுக்கும் போது குழந்தை அழுமா. ஸோ வந்து அந்த பிரம்ம ஞான சடாரி வந்து அப்படியே இருக்கணும்னு கிடையாது. அந்த பிரம்ம ஞான சடாரி ஏன் எடுக்கிறாங்க, குழந்தை அழணும், குழந்தை அழதுக்காக பிரம்ம ஞான சடாரிய எடுக்கிறான்னு சொல்லிட்டு कौन कहते हैं भगवान सोते नहीं, राम मीरा के जैसे बुलाते नहीं. अच्युतम केशवम कृष्ण दामोदरम रामनारायणम जानकी वल्लभम जानकी वल्लभम. இறுதியாக தொந்தி செல்க என்னும் திருப்புகள். திருப்புகளுக்கும் கிருஷ்ண பெருமானுக்கு என்ன சம்பந்தம்? திருப்புகள் முருகனுக்கு, ஆனா இந்த கிருஷ்ணன் பெருமானுக்கு பூஜை. நம்மளுக்கு முருகன் பாடல் பாடணும். இது வந்து தொந்தி செல்க, தொந்தி 68வது திருப்புகள். இந்த திருப்புகள் வந்து அருணகிரிநாதர் தாளம் ஆதி காலத்தில் அமைந்தது. ஸோ இந்த திருப்புகள் எதுக்கு, கிருஷ்ணன் பகவானே இந்த திருப்புகள்ல முருக பெருமான் தான். எதுக்கு நம்ம தொந்தி செல்க பாடணும்? ஏன்னா அருணகிரிநாதர் மொத்தம் 1356 திருப்புகள் எழுதியிருக்காரு. ஆனா நம்மளுக்கு இந்த பிரிட்டிஷால நம்மளுக்கு 1026 அழைச்சிருக்கு. பாதி வந்து அவனா நம்ம உலகத்துக்கு வரும்போது அழைச்சிட்டாங்க. கிடைச்சதே 1226, ஆனா எழுதுறது 1355 இவ்வளவு எழுதியிருக்காங்க. ஆனா நமக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி 68வது திருப்புகள். ஆனா நம்ம ஒரு விஷயத்துல புண்ணியம் பண்ணிருக்கோம். என்னன்னா அவர் எழுந்த 1350 திருப்புகள் 26 கிடைச்சிருக்கு. அது அப்படியே மாறாம கிடைக்காம வரிசையா 1026 நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் நம்ம நாட்டுக்காரோட புண்ணியத்தினால அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா 68வது தொந்தி செல்க, அதாவது இந்த திருப்புகள் தான் முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் கல்யாணம் நடக்குது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா தொந்தி செல்க மயிலே
முதுகே. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மனே மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டான். ஆனா கதை என்னன்னா என்ன சொல்றாள், முருகப்பெருமான் வந்து இவ்வளவு வசம் பண்ணியிருக்கார், அவருக்கே கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஸோ வந்து அங்க வந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் கிருஷ்ணன் தான் வரும். மாயன் பெருமாள் சிவன் யாராவது இன்னைக்கு ஒரே கடவுள் தான், அது கிருஷ்ணன் மட்டும்தான். கிருஷ்ணன் தான் இன்னைக்கு பிரம்மமும் அவன் தான், பிரம்மமும் அவன் தான். இந்த உலகத்தை ஆழது கிருஷ்ணன் தான். யாரா இருந்தாலும் கிருஷ்ணன் தான் முதல் படி சொல்றாரு. ஸோ திருப்பூர்ல சொல்றாங்க, முருகன் சொல்றாரு, என் கல்யாணம் கிருஷ்ணர் இல்லாம நடக்கக்கூடாது, கிருஷ்ணன் தான் என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்றாரு. ஸோ இந்த சமயத்தை என்ன ஆகுதுன்னா, வரும் மாயன் கிருஷ்ணன் தான் வாழணும், அவர் ராஜா மாதிரி நான் கொண்டு வந்து பார்த்துப்பான், அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், நம்மமே நம்மள கிருஷ்ணன் தான் சொல்லிட்டு கடைசியில முடியும் போது என்ன கிருஷ்ணனா நம்ம எல்லா திருப்புகளுமே பெருமானே பெருமானே பெருமானேன்னு பாடுவோம். ஆனா இந்த திருப்புகளை பெருமாளே பெருமாளே பெருமாளே, இந்த ஒரு திருப்புகளை முருகனை குறிக்க மாட்டோம், கிருஷ்ணனை தான் குறிப்போம். ஸோ இட் இஸ் வெரி வெரி யூனிக் திருப்புகள் இது மட்டும்தான். ஸோ இந்த திருப்புகள் தொந்தி சரிக மரியே வெளியே தந்த மசக முதுகே கடலிக தொங்க குருகி தடிவே வரமகளினடி தொண்டுகையவனிவனாரணகிடுமணி கிங்கினெனவு முறையே குரல வீதுன்று குருகு படவே செவிடுபடவே இது திருச்செந்தூர் திருப்புகள். இந்த கதை நீங்க நேர்லயே பார்க்கணும். எப்படின்னா நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா பின்பக்கம் 8 க்ளோஸ் இருக்கும். அதே ரீசெண்டா 1988ல திரும்பி மூடியிருக்காங்க. அந்த கதை வந்து ஏன் மூடிருக்காங்க, நம்ம ஆங்கில காலங்கள் யோசிச்சாங்க, இந்த திருச்செந்தூர் கோயில் முருகன் இருக்கிறதுனால இங்க ஃபேமஸா இருக்கு, இது எதுதான் இங்க வராதுன்னு சொல்லிட்டு முருகன் கடல்ல போட்டான். கடலுக்கு எல்லையே இல்லை. ஸோ வந்து ஒரு ராஜாக்கு கனவு வருது, முருகன் எங்கேயோ போடுற மாதிரி. ஸோ தண்ணிக்குள்ள போயிட்டு முருகனை காப்பாற்றுறாரு. முருகன் சிலையை எடுத்து அதே இடத்துல வைக்கிறாரு. ஸோ இப்படி போக போக முருகனுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கதான் வரும் மாயன் வராது. மாயன் தான் கிருஷ்ணன் எல்லா லீலைகளையும் புரிஞ்சுட்டு கிருஷ்ணனோட எல்லா ரூபத்தையும் காமிக்கிறாரு. இது கோவர்தன மலையை தாங்கி பிடிக்கும் போது கிருஷ்ணனுக்கு முருகனும் கிருஷ்ணனுக்கு தான் உதவி கேட்டாரு. ஸோ வந்து அவனை சொல்றா, கிருஷ்ணன் இருக்கும் போது தான் கல்யாணம் நடக்கணும், அவருக்காக நான் ராஜா மாதிரி அவளை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு தொந்தி சரிக மரியே வெளியில தந்த மசைய முருகே கடலில தொங்க குருகி தடிவே பரமகளின் தொண்டுகிழவனிவனாரணகிடுமணி கிங்கினெனவு முறையே குரல வீதுன்று குருகு படவே செவிடுபட சேவியாகி வந்த பிணையும் அரிதே பிணையும் ஒரு பண்டி கருணை விடுவே தரையுமிய வைந்த குணமே கடலே என முருக தூயன்மே நீ மங்கைகள் விழவே எமவடகதிந்த சதுவ மனமே கூதுவில் வந்து கொடுது கடிதே என்னை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எங்கள் வருக ஜெகநாதி வருக அபிநாமா என்னை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எங்கள் வருக ஜெகநாதி வருக அபிநாமா. அபிநாமா கிருஷ்ணன் எந்து வருக அரசே, கிருஷ்ணன் அரசன் மாதிரி பார்த்துப்போம். வருக உலை உங்க வருக மன சூரிட வருக என்று பரிவில் கோசல தொழ வருமாயம். கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேர் மாயன் கிடையாது. அப்படி அவரை வரும் மாயன் கூப்பிடுவோம். இவ்வளோ இலைகள் செஞ்சிருக்காரு. ஸோ வந்து அவரை சிம்பிளா கூப்பிடும் போது முருகன் சொல்றாரு, வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவந்தி மருகும் அழகா, சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவந்தி மருகும் அழகா, சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவந்தி மருகும் அழகா, அவர சிற சிந்த அசுரகில நேருடு மணியாழுதீரா, சிந்தை மகிழும் அருகா சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவந்தி மருகும் அழகா, அவர சிற சிந்த அசுரகில நேருடு மணியாழுதீரா. எங்கள் அரவு நதி சூடி கமலவ கந்த குமரனாலே அரை கொள்ள சென்று நகரீரே மருதி வள பெருமாளே, சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவந்தி மருகும் அழகா, சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவந்தி மருகும் அழகா, சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவந்தி மருகும் அழகா, அவர சிற சிந்த அசுரகில நேருடு மணியாழுதீரா. திங்களரவு நதி சூடி கமலவ கந்த குமர அலையே கரை கொள்ள சென்று நகரீரே மருதிவள பெருமாளே. அப்படி அருளத்தினால தொந்தி சரிக மகிழே வெளியில
வந்த வசக முதுகே பழனிக தொங்க குருகே தனிவே வலமகளினகையாடி தொந்துகையவரிவனாரடி கிங்கிரனம முறையே குரளமிகு துன்று குறுகு பலவே விடுபட சேவியாகி வந்த பிறகு மறிவே மிளகு ஒரு பண்டி கலந்து விடுவே தலகி மிக மைந்தருடமை கல்வே முருக தூயர் மேனி மங்கை கழுது விழவே மனமதிந்த சர்வ மலவே ஊது முகில் மந்து கொடுத்து கழிய மகிழ்ச்சி திசை வேணும் எந்த வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எங்கள் வருக ஜெகநாதுகி வருக அபிநாமா என்று வருக அரசே வருக முறை உங்க வருக மன சூடிட வருக என்று பரிவு மோசை புகழ வருமாகன் சிந்தை மகிழு மருக குறவரிட வந்தி மனுவு வழங்க சிந்தை மகிழு மருக குறவரிட வந்தி மனுவு வழங்க சிந்தை மகிழு மருக குறவரிட வந்தி மனுவு வழங்க அமர சிர சிந்த அசுத கிளவேருடு மணியாடுதீரா திங்களளவு நதி சூடில மதவ வந்த குமரனாயே கரை மகுத செந்தில கரிநீலே மறுதி விட பேருமாளே சிந்தை மகிழு மருக குறவரிட வந்தி மனுவு வழங்க சிந்தை மகிழு மருக குறவரிட வந்தி மனுவு வழங்க சிந்தை மகிழு மருக குறவரிட வந்தி மனுவு வழங்க அமர சிர சிந்த அசுத கிளவேருடு மணியாடுதீரா திங்களளவு நதி சூடில மதவ வந்த குமரனாயே கரை மகுத செந்தில கரிநீலே மறுதி விட பேருமாளே பெருமாளே 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 நன்றி. நிர்வாக மாற்றம் விநாயகமூர்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்த நேரம் நீங்க கேட்டது ஒரு சின்ன பையன் பாடுற மாதிரி இல்ல, இவர் சீனிவாச பகவதர் உபன்யாசமே பண்ணிட்டார், ரொம்ப அசாத்தியமா பண்ணிட்டார். இவருக்கு கௌரவிக்க போறது திருமால் கவிச்செல்வர் மதுராந்தகவியாசன், நம்முடைய ப்ரொஃபசர் சுந்தரராஜன் 2 வார்த்தை சொல்லி இந்த குழந்தைய ஆசீர்வதிச்சு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு. எல்லோருக்கும் நமஸ்காரம். கிருஷ்ணன் கமலபதிய சிரவண கீர்த்தனம் வாசுதேவம் அகிர்ஜோ நாராயணமலை. ஏன் இந்த ஸ்லோகம் சொல்லணும் உங்களுக்கு தெரியும், நான் குருவாயூர் கோவில் பிரசிடென்ட், அதனால இந்த ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிப்பேன். இது என்ன சந்தோஷம்னா இன்னைக்கு இந்த ஹோல் ப்ரோக்ராம் நம்ம சீனிவாசனே பண்ணிட்டாங்க. இந்த ஹோல் ப்ரோக்ராம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போடுங்க, முருகரை அழகா போடுறது கம்பேர் பண்ணி இதெல்லாம் ஒரு ஜென்மாந்திர சுகுதம் இருந்ததாக, ஜென்மாந்திர சுகுதம் இருக்கணும். அதாவது முருகனும் கிருஷ்ணனும் சரஸ்வதி அனுப்பிச்சு நாக்கில் உட்கார சொல்றாங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எவ்வளவு படிச்சுக்கலாம். தொட்டணிப்பூரி மானுக்கு மாந்தருக்கு கட்டணிக்கும் அறிவுரை, அது எவ்வளவு படிச்சுக்கலாம். அது ஷேர் பண்றதுக்கு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது என்னபியானும் முருகனும் தான். ரொம்ப அருமையா வழினா. அதாவது இன்னொரு முக்கியமானது, இந்த ராகவேத கோடு பாப்பாரு. இப்ப நிறைய பேர் பாட்டு கத்துக்கிறா, அது என்னத்துக்கு கத்துக்கிறானே தெரியாது. ராகம் தெரியும், பாட்டு தெரியும். நம்ம பாருங்க, அது எதுக்கோசரம் பாடுறோம், அதுல என்ன இருக்கு விஷயம், ஆத்தர் யாரு, கம்போசர் யாரு, அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி படிக்கிறாங்க, அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறான். பட் வேற படிக்கிற பண்ண மாட்டான், ஃபுல்லா நொட்டு பண்ணிடுவான். கம்ப்ளீட் நொட்டு பண்ணதும் அப்புறம் ஸ்டேஜில் இன்னொரு வாதியாரை வச்சு அதை அர்த்தம் சொல்லி புரிஞ்சுப்பான். இவன் அப்படி இல்லை, முதலியே வேறு தோற்றத்திலேயே அவன் பண்ணலாம். அதனால ஒரு பெரிய ஆளா ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம பண்ணலாம், ரொம்ப நல்லா பண்ணலாம். ஒரு ரகவீர பட்டாச்சாரியா ஒரு பெரிய சின்னவர்கள் இருக்காரு, கீர்த்தி சின்னது, மூர்த்தி ரொம்ப பெருசாக இருக்கு. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. நம்ம கிருஷ்ணாபுரம் சேவாட்டு ஃபங்க்ஷனில் நிறைய கலந்துருக்கேன். நானும் அவரோட புக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நிறையா உருவாக்கி எழுதி நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அருமையான மனுஷன் அவர் இவருக்கு ப்ளஸ் பண்ணுறதுன்னா இது கிருஷ்ணனே பண்ணுற மாதிரி தான். இன்னொரு விஷயம் பார்த்தா, கிருஷ்ணர்னா ஜலம் வேணும், மழை வேணும். இங்கே நடக்குமா நடக்காதுன்னு ஒரு அப்படியே இருந்தது. புயல் பாட்டு ஒரு பக்கம் எங்கேயோ இருந்தது. கிருஷ்ணர் அப்படி நமக்கோசரம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறவர்களுக்கோசரம் அங்கங்கே நிறுத்தி வச்சிருக்கான். நாகப்பட்டினம் கடவுள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது.
இருந்தாலும் இப்போ நம்ம இது பண்ணுறது நாகப்பட்டினத்தையும் கடவுளையும் காப்பாற்றணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரிக்கோ இதெல்லாம் அங்கே வந்து பெருசாக வரதை சின்னதாக பண்ணி பகவத்கத்தில் எல்லாம் நடந்தாங்க. ஸோ அருமையான ஒரு எழுத்துக்கு நீங்கள் முத்தாய்ப்பு வைத்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு ரத்தனம்னு வச்சுக்குவாங்க. இன்னும் நிறைய ரத்தனம் வரும்னு எனக்கு தெரியாது. அதனால் அவளுக்கு என்னுடைய பரிபூர்ண பிரசிகள் குருவாயூரனுடைய கடாட்சி அவளுக்கு எண்ணிக்கை வந்து சமயம் கிடைக்கிறது. குருவாயூரன் கோயிலில் இவனுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. எப்போ முடியுமோ குருவாயூர் தான் கேட்பாங்க. குருவாயூரப்பன் கோவிலில் ப்ரோக்ராம் கிடைக்கிறதுனா ப்ரொஃபஸர்னா ட்ரஸ்டி எங்க கிடைக்கவே கிடைக்காது. அதான் அவனுக்கு இப்பவே அதை அஷ்யூர் பண்ணிட்டார் ஒரு நல்ல ப்ரோக்ராம். தேவம் நிர்மலஸ்படிகாவதி ஆதாரம் சர்வவித்யானாமயக்னீமமுபாஸ்மகி. எம்பெருமானுடைய காரியங்கள், இறைவனுடைய செயல்கள் அழகிலா விளையாட்டுடையான ஒரு அற்புதமான வார்த்தை. எப்ப போய் எது நடக்கும் தெரியாது. எந்த புயல் எங்க மையம் கொண்டு இருக்கு, எவ்வளவு வேகமா வீசுறது. ஆனா இங்க ஒரு புயல் ஒளியே வீசுது. அந்த புயலை கணிக்கிறதுக்கு எத்தனையோ, ஆனா இது கணிக்க முடியாது. காரணம் எனக்கு பார்க்கும்போது ஒரு புல்லாங்குழல் மாதிரி ரொம்ப ஒல்லியா இருந்தா என்ன பத்தி. ஆனா நான் வயசாயிடுச்சு. அதனால ஒரு சின்ன புல்லாங்குழல் இருந்து எத்தனை ஸ்வரங்கள், 7 ஸ்வரங்கள் நம்மளை பார்த்தா அவனுக்கு கண்ணு. நம்ம குழந்தைங்க எப்படி எழுந்துக்க மாட்டேன்றான். ஒரு பாஷை தெரிய மாட்டேங்குது. என்ன பத்தி ஹிந்தி பேசுறானா, இங்கிலீஷ் பேசுறானா, தமிழ் பேசுறானா, அது சமஸ்கிருதம் தெரியல. எப்படி என்னவென்று உன்னை பாடுவேன்னு சொல்ற மாதிரி விஸ்மயா விஸ்மயோ கூப்பிட்டுறான். விஸ்மயா விஸ்மயோ கூப்பிட்டுனா I am immensely attracted or I can't say what to say. I can't say what to say. So அதனால ஏன்னா அந்த குழந்தைகளுடைய அற்புதமான விஷயம். அவன் என்ன பண்றான், திருப்பூர் டச் பண்றான், உன்னை கிருஷ்ணகிட்ட போறான். எனவே அவன் புகழ் டச் பண்ணான். அதனால அவன் புகழ் டச் பண்ணதுக்கு எந்த, அதாவது ஏன் சொல்றேன்னா, இது நம்ம ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட பழக்கம் குழந்தைகளை நம்ம சரியா வளர்க்கல. வளர்க்கப்பட்ட குழந்தைகளை சரியா நடக்குது. 2 விஷயம். முதல்ல குழந்தைகள் வளர்க்கல. I am very sorry to say that we are not at all caring for our children. We are go by advertisement or by others. நம்ம குழந்தைகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம யாருமே தெரியாது, நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம குழந்தை என்ன தெரியும். ஸோ நம்ம அவங்க சின்ன அவனுக்கு என்ன பிடிக்கும் தெரியாமலே நமக்கு என்ன பிடிக்குமோ அதை குழந்தை திணிக்கும். ஸோ இப்படிதான். அதனால என்ன ஆகுதுன்னா, அதாவது ஸ்கொயர் பேக் ஸ்கொயர் ஹோல், ரவுண்ட் பேக் ரவுண்ட் ஹோல் சொல்லுவாங்க. அப்படி பண்ணாம ரவுண்ட் பேக் ஸ்கொயர் ஹோல், ஸ்கொயர் பேக் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால குழந்தைகள் கெட்டு போறா. இது போல குழந்தைகளை நம்ம ஊக்குவிக்கணும். எனக்கு என்ன கிருஷ்ணாபுரம் சொசைட்டி என்ன விசேஷம்னா, அவன் 16 பார்க்கறா, 16 பார்க்கறான். அதாவது 16 80 கூப்பிடுறா, 80 கூப்பிடுறான்னு சொல்லும்போது தான் கிளறு அழகா சொல்ற திருவாய்ப்பட கிளறோட இளமையை கெடுவதன் மூலமா கிளறோட இளமையை சொல்லும் போது கிளறோட இளமை எதை வரும்போது பெரிய விஷயம். விதை இருக்காது, எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா. அந்த விதை பூமியில வெளில வரும். முதல்ல விதை அந்த காட்டுக்கலாம், விதை உரைய இருக்கு. அந்த விதைய உரைய கீழ்ச்சிடும். அதுக்கப்புறம் பூமி மண்ணை கிழிக்கணும். அப்போ ஒரு விதையுடைய அந்த செஸ் அந்த எனர்ஜி, அது மாதிரி இந்த குழந்தை என்ன அழகாக ரொம்ப அற்புதமா அவன் எனர்ஜி. அதாவது அவன் கலர் எவ்வளவு பேசுறது தெரியும். 2 விஷயம் சொல்லுவான். அச்சுதன்னா தாமோதரனா. அந்த வார்த்தையை ரொம்ப பிடிச்சிருந்தது. அச்சுதன்னா என்னன்னா அது தெரியுமா, நழுவ விடாதவன். அச்சுதன்னா அதாவது பகவான்கிட்ட போயிட்டுமானா நாம போற வரைக்கும் நம்மளை பிடிச்சிக்க மாட்டான். பிடிச்சிட்டா அவன் விட தொடமாட்டேன், தொட்டா விட மாட்டேன். ஏதோ ரஜினி பண்றேன் அது மாதிரி தொடமாட்டேன். அது மாதிரி பகவான் தொடமாட்டான், அவன் பிடிச்சிக்கணும். பிடிச்சுட்டா அப்ப நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது மாதிரி ரொம்ப அச்சுதனா அர்த்தம். அடுத்தது தாமோதரனா கட்டி பட்டவன். வேடிக்கை இருக்கு. அவன் விட மாட்டானா, அவன் கட்டுப்படுவான். அது எப்படி சார்? அவன் கட்டுப்படுவான், ஆனா விட மாட்டான். விட மாட்டான் என்ன அர்த்தம்? அவன் சாம சரியா இருக்கும், ஆனா அவன் கட்டுப்படுவான். ரொம்ப இதான் கிறிஸ்டின் மேஜிக்கே தான். 2 எண்டு பார்க்கும். ஒரு எண்ணில் விட மாட்டான், ஒரு எண்ணில் கட்டுப்படுவான். என்ன அர்த்தம்னா,
எங்க கட்டுப்படுவான் கட்டுப்படுவான், எங்க விடக்கூடாதோ அதை விட மாட்டான். அதாவது ரொம்ப ஒரே சமயத்துல இளைஞனுக்கு அவன் கொடுமையான அடியா இருக்கான். அதே சமயத்துல பிரகலாதனுக்கு கொஞ்சம் சிங்கமா, சிங்கம் 2 ஓடுதான். ஆனா இந்த சிங்கம் சாஃப்ட் வேற, அது ஆள் வேற. எப்படி ஃப்ரிட்ஜுக்கிட்ட போனா பின்பக்கம் போனா சொல்றது, உள்ள போனா ஒரே ஃப்ரிட்ஜ் சார், ஒரே கரண்ட் சார், ஒரே வீடு சார், ஆனா உள்ளுக்குள்ள போல்டா இருக்கு. பின்பக்கத்துல அதே எப்படி சார் ஒரே கரண்ட். ஆனா கதிர்மதியம் போர் முகத்தான் கதிர்மை. அதுதான் எது சொல்ல எம்என் ஸ்ரீனிவாசன் ஒரு பேர் அப்படியா, எம் ஸ்ரீனிவாசன், எம் ஸ்ரீனிவாசன். ஏன்னா யார் சொன்னாலும் எப்படி நம்மாழ்வார் ஒரு கிறிஸ்டியன் சொல்றாரு, நம்மாழ்வார் வந்து ஒரு கிறிஸ்டியன் சொல்லுவார், கிறிஸ்டியன் சொல்ற நம்மாழ்வார் சொல்ற, நம்மாழ்வார் ஒரு முஸ்லீம் சொல்ற. சோ யாராலும் பேர மாத்திரம் எப்படி வீட்டுக்கு எப்படி வந்து நம்மாழ்வார். அது மாதிரி இவர் யார் சொன்னாலும் எம் ஸ்ரீனிவாசன். Nobody can say no Srinivasan. யாரும் சொன்னாங்க அசோசியேட் வர என் சீனிவாசன். அவ அம்மா அனுராதாவா. அடுத்தது அவ அப்பா அதான் ரொம்ப கிருஷ்ணன் கூட இல்லையா, நவநீத கிருஷ்ணன். ஸோ அது வேடிக்கை. அது அதாவது நவநீத கிருஷ்ணன் அவர் எனக்கே என்கே இல்லையா. அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல குடும்பம், தெய்வீகமா இருக்கு. மேல மேல வளரணும். அந்த குழந்தைக்கு இந்த பொக்கேன்னு சொல்ற பையன் போக்ஷன் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அந்த பையனையும் கொடுத்து அது பையதான், ஆனா வேகமா வளரணும். பையனை மெதுவான அர்த்தம், அது பையா அது வேகமா வளரணும். அடுத்தது இந்த பையன் ஒரு பை வச்சிருந்த வயிற்றுல, இந்த பைய ஒரு பைய தம் வயிற்றுல வச்சிருந்த இல்ல, அந்த பையனுக்கு ஒரு பை, அந்த பையனுக்கு இந்த குட் பை அனுராதாங்க வரும்போது அங்கோடு கேட்டுக் கொள்கிறோம். அது சிவன் அவர்களே கொடுக்கிறார். தமிழ் நல்லா தெரியுமா, தமிழ் உங்களுடைய மதத்தை மண்ணு புகழ் ஓசலிதன் மணிவயிறு வாய்ப்பு, மண்ணு புகழ் அனுராதா மணிவயிறு வாய்ப்பு. பையன் 7ஆவது படிக்கிறான், ஆனா அதை பார்த்தா 7ஆவது தெரியும், கேட்டு தெரிஞ்சு அது என்ன அப்பதான் தெரியுது. ஐக்கியூ வேற, அதாவது படிக்கிற ரியாலிட்டி வேற, அதாவது அவுட்வேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, இன்வேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்கிறவர்கள் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றியுள்ள மனிதர், வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் அதான் பிரச்சனை. எல்லாம் வெற்றி பெற்றுலாம், ஆனா பிச்சாரு ஏதோ அப்பா கட்டிக்காரர், பிள்ளை கட்டிக்காரர், தம்பி கட்டிக்காரர், ஏதோ அந்த கோபை some are born great, some achieve greatness, to some greatness is thrust upon. இதெல்லாம் thrust upon, greatness is thrust upon. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக